மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய நில மோசடி வழக்கில் கைதான ஆய்வாளர் பிருத்திவிராஜுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கிறார். கார்த்திகேயன், என்ன நடுவர் நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? கரூரில் 100 கோடி மதிப்பு நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் பிருத்திவிராஜை சேலம் மத்திய சிறையில் 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அதாவது இன்று காலை சென்னையில் கைது செய்யப்பட்ட பிருத்திவிராஜ் கரூர் சின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிருத்திவிராஜுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 1 ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி பரத்குமார் ஆய்வாளர் பிருத்திவிராஜை 15 நாள் சேலம் மத்திய சிறை காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். அதாவது இதை அடுத்து பிருத்திவிராஜை வரும் 31ஆம் தேதி மீண்டும் கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் பெயரில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள 22 ஏக்கர் இடத்தை போலி ஆவணங்கள் மூலமாக பதிவு செய்த வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நேற்று முன்னாள் அமைச்சரை கைது செய்தனர். அந்த போலி ஆவணம், அதாவது நான் ரெசிடென்ட் சர்டிபிகேட் சொல்லக்கூடிய அந்த பத்திரம் எங்கும் கிடைக்கவில்லை, தொலைந்து கிடைக்கவில்லை என்ற விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.